குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அன்னைக்கு சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு அந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறார். சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகும் ஏவரேஜா. இப்போது 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அந்த சனி பயிற்சி நடக்குது. அந்த சனி பயிற்சி இப்போ நடக்க போகுது. இந்த சனி பயிற்சியால் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனியால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா அதை எப்படி சரி செய்துக்கிறது, அதற்குண்டான வழிபாடு என்ன, அதுக்குண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, அவரே அஷ்டமாதிபதி, ஆனால் அவரே பாக்கியாதிபதியும் கூட. அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள், அதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள், கண்டம், விபத்து, இந்த மாதிரி விஷயங்களை தரக்கூடியது. அதே போல் திடீர் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத லாபமும் அங்கே தான் இருக்குது அஷ்டமஸ்தானம். அதற்கு அதிபதி சனி பகவான். அதே போல் பாக்கியம், பொறுப்புகள், தந்தையை சொல்லக்கூடியது, பூர்வ புண்ணியம், அதாவது முன்ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்தீங்க, என்ன நல்ல வினைகள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை சொல்லக்கூடியது. இது எல்லாமே பாக்கியஸ்தானம், தெய்வ அனுகூலத்தை சொல்லக்கூடியது. இந்த பாவத்திற்கும் அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் தான் வருவார். இப்படிப்பட்ட 2 பாவத்திற்கு அதிபதி, ஒரு பாவம் நெகட்டிவான பாவம், ஒரு பாவம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான பாவம், 2 பாவத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் இது நாள் வரைக்கும் ராசிக்கு 9ஆம் பாவத்தில் இருந்தார். 9ஆம் பாவத்தில் சனி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் செய்திருப்பார். சனியால் பாதிக்கப்பட்டுருச்சு மிதுனம் அப்படின்னு சொல்ல முடியாது. மற்ற கிரகங்களுடைய நகர்வுகள் இருக்குது. குரு இப்போ விரயத்தில் இருக்காரு, மற்ற கிரகங்களுடைய நகர்வுகள் இருக்கு இல்லையா, அதனால சில மாற்றங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் சனியால் பாதிப்பு ஏற்பட்டதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ அந்த சனி பகவான் 9ஆம் அதிபதி ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ 9-10 தொடர்பு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. ஆனால் அஷ்டமாதிபதி 10ல் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு சின்ன நெருடல், கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சனி பகவானுக்கு பார்வைகள் இருக்கா சார்னா, கண்டிப்பாக சனி பகவானுக்கு பார்வை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். சனி தான் நின்ற ராசியிலிருந்து 3, 7, 10ஆம் இடங்களை பார்வை செய்வார். ஸோ அப்படி பார்க்கும்போது சனி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயனசயன போக விரயஸ்தானத்தையும், ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும், ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானம், திருமண பாவம், ஸோ அந்த ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்ப்பார். இது நல்லதா சார் மிதுனத்திற்கு அப்படின்னா, ஒவ்வொரு பாவத்தை சனி பார்க்கும்போதும் அதில் இருக்கக்கூடிய குறைநிறைகள் என்னென்ன, என்ன நடக்கும், என்ன நடக்காது அப்படிங்கிறத தெளிவாக இங்கே பார்க்க போகிறோம். முதல்ல சனி 10ல் இருக்கார் சார். 9ஆம் அதிபதி 10ல், தர்ம கர்மாதிபதி யோகம். அதாவது இந்த ஜென்மத்தில போன ஜென்மத்தில் எப்படினாலும் சரி, இதுவரைக்கும் நீங்கள் செய்த நல்ல விஷயங்களை, அதற்குண்டான பலனை அள்ளி தருவதற்காக சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு போய் உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிறதான் சொல்லணும். நல்ல விஷயம்னு இல்லை கிடையாது, நீங்கள் செய்த நல்ல கெட்ட விஷயங்கள் ரெண்டுமே, கர்மா அப்படின்னா ரெண்டுமே இல்லையா, ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே. இதுக்கு முன்பு நல்ல விஷயங்கள் நிறையா செய்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு சுகமாக வாழ முடியும். இதுக்கு முன்னாடி நிறைய கெட்டதுகள் செய்திருந்தீங்கன்னா அதுக்குண்டான பலனை, அதுக்குண்டான தண்டனையை அஷ்டமஸ்தான அதிபதி 10ல் இருக்கிற மாதிரி கொடுப்பார். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொழில்னா என்ன, நம்மளுடைய ஜீவனம் என்ன, நம்மளுக்கு உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்கிறோமே அது ஏன் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் புரிய வைப்பார். இது வரைக்கும் ஓடாத மிதுனம் இனிமேல் ஓடப்போகுது. நிறைய விஷயங்களை கற்றுக்க போகுது. உங்களுக்குன்னு தனி அங்கீகாரம் வேணும், தனி அந்தஸ்து வேணும். சமுதாயத்தில் நீங்கள் ஒரு மனுஷனாக தனி மனுஷனாக நிற்கணும். யாரோட உதவியும் இல்லாமல், யாருடைய துணையும் இல்லாமல் தனியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த சனி பகவான் கொடுப்பாரு. அது கண்டிப்பாக அந்த எண்ணத்தை செயல்படுத்தியும் காட்டுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேலைக்கே போகாமல் இருக்கிறீங்க மிதுனம், நல்ல வேலை கிடைக்கும். இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்கோம், நல்ல வேலை இல்லை, நல்ல சம்பளம் இல்லை,
எதுவும் சிறப்பாக இல்லை அப்படின்னா நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும். முக்கியமாக நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல வேற டிபார்ட்மெண்ட்டுக்கோ வேற இடத்துக்கோ நம்மளை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்ங்க மிதுன ராசிக்கு. அந்த மாற்றம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற மாதிரியான மாற்றங்களாக இருக்கும். நல்லதொரு என்ன சொல்கிறதுனா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த ப்ரொமோஷனோட சேர்த்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அந்த இன்க்ரிமெண்ட்டோட சேர்த்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களை மாற்றுறாங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். வீட்டு வாடகை கொடுத்துருவாங்க, போக்குவரத்துக்கு வண்டி வாகனம் கொடுத்துருவாங்க, இப்போ எல்லாமே அலவன்ஸ் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அலுவலக ரீதியாக நிறைய உதவிகள் கிடைக்கும். அதே போல் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சுயதொழிலில் வேலையார் கீழே வேலை செய்யக்கூடியவங்க கூட நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒரு பக்கபலமாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும். ஆள்பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். நாள்பலம் பக்கபலம் இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ள தைரியம் வந்துடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக தொழிலில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுது. இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மிதுன ராசி அன்பர்கள் சுயதொழில் செய்கிறவங்களை காட்டிலும் வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நல்ல உத்தியோகத்தில் உயர்வு, நல்ல ராஜ சன்மானம் ஏற்படும், நிறைய சம்பாதிக்க வைக்கும். முக்கியமாக சில நெகட்டிவான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய நெருங்கிய உறவுகள் சொந்த பந்தங்கள் மத்தியில் ஒரு கர்மகாரியம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தும். 10ஆம் இடத்து சனி கர்மகாரியங்களை ஏற்படுத்தாமல் போகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உணரணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக படுது. 9ஆம் அதிபதி 10ல் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய செல்வாக்கு அதிகம் இருக்கும். அதை சரியாக பயன்படுத்துவீங்க. சில நேரங்களில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏன் இந்த சனி 10ஆம் இடத்து சனி பெரிய லாபத்தை கொடுக்காது, பெரிய வெற்றியை கொடுக்காதுன்னு சொன்னேன் அப்படின்னா, அந்த அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் ஓவரா ஆசைப்படுறதுலாம். அட்டமஸ்தானம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமான ஆசை, இயல்புக்கு மீறிய ஆசை. ஸோ அப்படி அந்த இயல்புக்கு மீறிய ஆசைகள் வரும்போது தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத தடைகளையும் சங்கடங்களையும் சந்திக்குது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள். ஸோ அந்த இடத்துல தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதே போல் தொழிலில் ஆல்ரெடி என்னோட தொழிலில் கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் ஓடிட்டு இருக்கு சார், என்ன சார் அதான் ரெடியாகுமா கிட்டா இந்த காலகட்டம் அது ரெடியாக இருக்குது, சான்சஸ் கொடுக்குது, வாய்ப்பு ஏற்படுத்துது. உங்களுக்கு சாதகமான பல விஷயங்கள், வம்பு வழக்கு பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஒரு கேரண்டியாக சொல்லுது அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, அப்போது 10ஆம் இடத்து சனி வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தால், லாபம் எதிர்பார்க்காம கடமையை செஞ்சால் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துது. திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்குது. நட்பு வட்டம் விரிவடையுது. பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான ஒரு பெயர் கிடைக்குது. அதாவது உங்களுடைய ஜீவனத்தை உறுதி செய்யுது. சரிங்களா? நீங்கள் எதுக்காக இருக்கீங்க, உங்களுடைய தொழில் என்ன, எந்த தொழில் நீங்கள் கவனமாக கையாளணும், எதை நல்லா கற்றுக்கிடணும், அடுத்து வர 30 வருஷங்களுக்கு உங்களுக்கு தேவையான அந்த தொழில் சார்ந்த அறிவை நிறைய கொடுக்குது இந்த காலகட்டம். இல்லை எந்த மாற்றமும் இல்லை. இப்போ சனி அப்படியே 12ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க. சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு இருக்குது. இதில் 12ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, உங்களுடைய ஜீவனத்துக்காக நிறைய பக்கம் பயணிக்க வேண்டிய அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வருது. தந்தையின் பேர்ல சொத்தோ தாயின் பேர்ல சொத்தோ வாங்குவதற்குண்டான ஒரு யோகத்தை ஏற்படுத்துது. சுப செலவுகள் அதிகரிக்குது. எதிர்பாராத சுப செலவுகளாக இருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு எது தேவையோ, எது நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு பயன் தருதோ அந்த விஷயங்கள், அந்த பொருட்களை மட்டும் வாங்குங்க. அனாவசியம் ஒரு நேரம் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை வாங்கி வச்சிட வேண்டாம். அதான் தண்ட செலவாக போயிடுது. சரிங்களா? இப்போ அனாவசிய செலவு செய்யாதீங்க, தேவை அறிந்து செலவு செய்யுங்க அப்படிங்கிறது சொல்லுது. ஒன்றும் இல்லை,
வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, முன்னாடி ஷெட்டு போடணும், ஒரு 100-200 பேர் உட்கார மாதிரி ஷெட்டு போடணும் அப்படின்னா அந்த ஷெட்டை பர்மனெண்ட்டாக போடணும்னு நினச்சிரும். சுபகாரியத்துக்கு சேரும், நல்ல விஷயத்துக்கு சேரும், பர்மனெண்ட்டாக இருந்துட்டு போகுது அப்படின்னு நினச்சிருவோம். அப்போது எது தேவையோ, பர்மனெண்ட்டாக தேவை கிடையாது, டெம்பரவரியாக போட்டு வாடகை கொடுத்துட்டு அன்னையோட காலி பண்ண சொல்லிடணும். பர்மனெண்ட்டாக போட்டு அதில் 2-3 லட்சத்து முடக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த வேலையை இந்த மிதுனம் செய்யும். அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த அட்டமாதிபதியாகிறார் இல்லையா அந்த சனி பகவான், அப்போது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கையிருப்பு, அந்த ரொட்டேஷன் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் கம்மியாகிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துரும். கொஞ்சம் கம்மியாயிடும்னே சொல்லலாம். அப்போது பெரிய அளவு முதலீட சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் பெரிய அளவு முதலீட போட வேண்டாம். கையில் காசு இருந்தால் போடுங்க, தப்பு கிடையாது. கடன் வாங்கி முதலீடு போட வேண்டாம். ஏன்னா அட்டமாதிபதி 10ல் இருக்கிறதுனால கடன் வாங்கி முதலீடு போட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துருங்க அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, சனியினுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு கிடைக்குது இல்லையா, சனியினுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இருக்கிற வீடு, பயன்படுத்திட்டு இருக்கிற வாகனம், அதையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். இல்லை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இல்லைனாலும் அதை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்துடும். வாகனம் ரொம்ப நாளாக இதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்குது, ஒரு நல்ல ஒரு இது பண்ணுவோம். ஒரு காராக இருந்தோன்னா இன்டீரியர்லாம் கொஞ்சம் மாற்றுவோம், சில வேலைகளை செய்வோம், ஃப்ரெஷ் பண்ணுவோம் அந்த காரை. வீடாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை வாங்குவோம். ஆடம்பர பொருட்கள் இல்லாமல் அத்தியாவசியமான பொருட்கள், இதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்துக்கு அதெல்லாம் தேவைப்படுது, என்ன பண்ணுறது, வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் வாங்குவோம். சில நேரங்களில் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒப்பந்தத்துக்கு வீடு மாறி போகிறது உண்டு. அதே போல் ஒப்பந்தத்துக்கு வீடு இருக்கக்கூடிய நபர்கள் புதுசாக நிலமோ வீடோ வாங்கி கட்டி அது குடியேறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. சின்ன வீட்டில் வாடகைக்கு இருக்கிறீங்கன்னா ஒரு நம்மளுக்கு தேவையான ஒரு அளவுக்கு ஒரு 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலையும் சொல்லுது. சொந்த வீட்டில் தான் சார் இருக்கிறோன்னா வீட்டில் முன்னாடி கார்டன் போடுறது, இந்த மாதிரி அந்த குப்பைகளை அப்புறப்படுத்துறது, சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளெல்லாம் செய்வீங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லுது. உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை வேணும். என்னென்னா வயதானவங்களாக இருந்தாலும் சரி, வயது குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மெனக்கெட்டு தான் ஆகணும். தேவையில்லாத இடங்களில் அனாவசியமான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன்னா கொஞ்சம் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, உடல் ஆரோக்கியம் அதனால கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உணவால் அப்படிங்கிறத சொல்லுது. நிறைய நண்பர்களுக்கு மிதுன ராசிக்கு செய்யக்கூடிய வேலையில் மாற்றம், இடமாற்றம் கட்டாயமாக இருக்கும். நம்ம வேணான்னு சொன்னாலும் இடம் மாறித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் கம்பல் பண்ணுற மாதிரியான சில மாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதே போல் சில நபர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கும், ஆனால் கம்பெனிலேருந்தே அதே டைமில் கொடுத்துருவாங்க. வேலை செய்யக்கூடிய அந்த நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அலவன்ஸ், பயண செலவுகள் இருக்கு இல்லையா, ட்ராவலிங் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த வாகனத்துக்கு உண்டான தேவை இருக்காது, சரிப்பா பரவாயில்ல வேணுங்கும் போது அப்போ வாங்கிக்கலாம், எதுக்கு சும்மா வாங்கிட்டு வந்து சும்மா தேவையில்லாமல் நிப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையில் வந்துடுவீங்க. ஆல்ரெடி வாகனம் இருந்தாலும் அலவன்ஸை யூஸ் பண்ணுவீங்க, அந்த வாகனம் சும்மா தான் வீட்டில் நிற்கும். ஓடாத வாகனம் வீட்டில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த காலகட்டம் நம்மளுக்கு எடுத்து சொல்லுது. வாகனத்தை சரியாக பயன்படுத்துங்க. ஓகே, இப்போ 7ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்குது இல்லையா, 7ஆம் இடத்திற்கு பாருங்கள், யாராருக்கெல்லாம் திருமணம் இப்போ வரைக்கும் ஆகாமல் இருக்கும் மிதுன ராசி என்பவர்கள் அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கும்போது, கடினமான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சிம்பிளாகலாம் நடந்துடாது, பலவிதமான போராட்டம். நிறைய தமிழ் படங்களில் திருமணம் போராடி எல்லா விஷயங்களையும் சமாளித்து ஃபைனலாக நடக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வை அதை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் நம்ம உங்களுடைய ஃபேமிலி லைஃப் இருக்கு இல்லையா, ஃபேமிலி லைஃப்பில் திடீர்னு ஏதோ ஒரு மாற்றம், அந்த மாற்றம் நல்லபடியான மாற்றம், குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிற மாதிரியும் அதிர்ஷ்டகரமான சில சம்பவங்கள் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லை அப்படின்னா அந்த காலகட்டம் வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் ஒன்று சேர்ந்து கூட்டு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தையெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்திடும். சில நபர்கள் இல்லை, பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டாளிகள் சேர்த்துக்கிட்டு, ஒன்றுக்கும் மேற்பட்ட கூட்டாளிகளை சேர்த்துக்கிட்டு சுயமாக தொழில் செய்வோம், ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 2 பேர் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி
ஏதோ ஒரு வகையில் ஒர்க்கிங் பார்ட்னராகவோ இல்லை ஃபினான்ஷியல் பார்ட்னராகவோ ஏதோ ஒரு வகையில் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது. நிறைய நண்பர்கள் வாழ்க்கை துணையினுடைய பேரில் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஏதோ ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணி தொழில் ஆரம்பிக்கணும், சுய தொழில் இருக்கணும், சொந்த காலில் உட்காரணும், நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் மனசுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியில் அவங்க குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி, நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஃபேமிலி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அமைப்புக்குள்ளே வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. அவங்கள முக்கியமான சில சுப காரியங்கள் வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. எப்படின்னு சொன்னால், இப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கலாம், அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம், ஒரு கவர்மெண்ட் வேலையில் போய் உட்காரலாம், ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத சில சம்பவங்கள், குழந்தை பேர் உண்டாகலாம். உங்களுக்கே 2வது குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகளை இது சொல்லுது. மிதுன ராசிக்கு 2வது குழந்தைக்கு இது வாய்ப்புகளை ஏற்படுத்துது. அதே போல் நட்பு வட்டம், சமுதாயத்தில் புதிய நண்பர்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்து நல்ல நட்பு வட்டத்தை விரிவடைய செய்யுது அப்படிங்கிறது சொல்லுது. பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணணுங்கிற எண்ணத்தை அதிகம் கொடுத்துருது. பாருங்கள், அதிகமாக கடன் வாங்கி தொழில் பண்ண வேண்டாம்னு முன்னாடியே சொன்னேன். கடன் இல்லாது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாம். கடன் வாங்கி பண்ணணுன்னா கண்டிப்பாக ட்ரா பண்ணுறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சனி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்தந்த விஷயங்களில் இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லிட்டோம். இப்போ அதுக்குண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, பொதுவான பரிகாரம் காவல் தெய்வமான கருப்பராயரை வழிபாடு பண்ணுறது. உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊர் எல்லை தெய்வம், உங்கள் ஊர் எல்லை தெய்வம் யார் அப்படின்னு பாருங்கள், அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். இல்லைன்னா கரி வரதராஜ பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு வரதராஜ பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று 2 நெய் தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள், போதுமானது. இந்த சனி பயிற்சி நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. தொழிலில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆளாக முன்னேறுவதற்கு இந்த சனி பயிற்சி உறுதுணையாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.